வாட் இஸ் திஸ் சைனா புஜி? முதலில் பாம்பு கலட்டி போட்ட சட்டையை எடுத்து பின்பு கடலை மாவில் அதை புரட்டி போட்டு காய வைத்த எண்ணெய் இருக்கும் வானலில் மசாலா போட்டு எடுத்தால் சைனா பஜ்ஜி ரெடி. சைனாவில் இதைத்தான் நாங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். டுடே ஐ ஆம் ஃபாஸ்டிங், டுமாரோ கமிங். Pradeep Talks. Pradeep Talks with RJ Pradeep. அழகான ஒரு அலைச்சரிப்பு வீடியோவாக இருக்கு. இல்ல, அது பக்கத்துல ஒரு சுறா மீன் வந்துருக்குது. அவங்கள சாப்பிட சுறா மீன் வந்திருக்கு. என்னது சுறா மீனா? ஆமாண்டி, ஓ பக்கத்துல தான் இருக்குது. எங்க இருக்குது? வா பக்கத்துல தான் அவனை சாப்பிட வந்துருக்குது. அப்படியே சுத்த வைக்கிறாங்க. சுத்த வச்சா கடல் தண்ணி காணாம போயிடுச்சு. ஏய், தண்ணி எங்கடா போச்சு? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என்னடா இது முரட்டு விளம்பரமா இருக்குது? நீங்க பூரா பயிலும் பேலோட தான் சுத்துறோம். மழைக்காலம் ஆயிடுச்சு, எப்ப வேணாலும் தண்ணி தேங்கலாம், உட்காந்து உறிஞ்சிக்கலாம். புரியுதா? காருக்குள்ள தட்டா, அல்வா, மீன் குழம்பு. நல்ல வேலை அல்வா மட்டும்தான் சாப்பிட்றேன். அப்பாடா, வேண்டாம் அப்படி. அல்வா, மீன் குழம்பு. என்னடா இது கேவலமான கொலாபரேஷனா இருக்கு. வீட்டு கிரகத்திலிருந்து ஏதாவது வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கும். எறும்பு பீஸாவா? பீஸாவை சுத்தி எறும்பு மிச்சு பார்த்துருக்கேன். என்னடா பீஸாக்குள்ளேயே எறும்பு மிச்சு நிற்குது. ஏண்டா வீட்டுல எறும்பு வந்துச்சுன்னா மருந்து வாங்கி போடுங்கன்னு பார்த்தா வந்து எறும்பெல்லாம் பிடிச்சி பீஸா பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க. யாரா நீங்களா? ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுக்கிறாங்க, மீன் குழம்பு வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ லைக் மீன் குழம்பு வித் திஸ் மாங்காய் அண்ட் கத்திரிக்காய். என்னடா ஒத்தையா போட்டிருக்கிறாங்க? இவ்வளோ கஞ்ச பிஸ்னே அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. சுட வச்சு நிற்கிறாங்க. எதுக்கு? உப்பு, டீ தூளா, மீன் டீயா? எப்படா உங்களுக்கு இப்பெல்லாம் தோணுது? ஐயோ, இவங்க மத்தியில வாழ முடியாது போல இருக்கே. எங்க என்ன புதுசு புதுசா வரான்னு தெரியல. பொதுவா சமையல் குறிப்புல தேவையான அளவு தானே பட்டர் போட சொல்லுவாங்க. இவரை மட்டும் அரைக்கல் அளவுக்கு போட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அந்த பட்டர் குளத்துல 2 முட்டையை இறக்கி விட்டாரு. அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இன்னொரு அரைக்கல், முழுக்கல் அளவுக்கு ஒரு பட்டர் ஒரு மனுஷன் சாப்பிட்டானா என்னத்துக்கிட்ட ஆறுது? இந்த கண்டுபிடிப்புக்கு பேர் என்னவோ குட்டிமணி? இதை சாப்பிட்டு நம்மளே டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடும் போல. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? யூசுவலா தண்ணியை ஸ்ப்ரே தானே பண்ணுவாங்க. இவரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறாரு. மேகியா? டேய், அவன் மண்டையா அது வாடலாடா. ஃபயரு. ஐயோ என்ன தம்பி, என்னாச்சு? அரே பாய், வர்ற கஸ்டமர் மண்டையில இப்படி மேகி போட்டு சாப்பிடுறது போது செங்கனமா கோயில் வாசல்லையாச்சும் போட்டு சாப்பிடு. அட்லீஸ்ட் புண்ணியம் கிடைக்கும். இல்ல உங்க ஆயா வச்சு சந்தோஷப்படும். ஃப்ரோசன் மசாலா தோசையா? ஏய், தேங்காய் சட்னி சூடு பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதானா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த உலகம் எதை நோக்கிடா பயணமாக போயிட்டு இருக்கு? இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ? அந்த மட்டன் கொத்துக்கறி எடுத்து வரா குட்டிமணி, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறேன். மட்டன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கேக் ஸ்பாஞ்சை ரெடி பண்ணிட்டு கேக் ஸ்பாஞ்சை 4 லேயராக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயருக்கு மேலேயும் அந்த கிரேவியை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அந்த குழம்பு ஃபுல்லாக அதில் இறங்கிரும் சுகர் சிரப்புக்கு பதிலாக. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஐசிங் பண்ணி திரும்ப அடுத்தடுத்த லேயர் பண்ணேன். ட்ரையல் பார்க்கறதுனால ஃபுல்லாக பண்ணலை, போதும் கொஞ்சம் இருந்தான்னு சொல்லிட்டு 2 லேயரோட நிப்பாட்டிக்கிட்டேன். நல்லா இருந்தால் அடுத்த தடவை நிறைய பண்ணிக்கலாம்னு சொல்லி மேலேயும் டாப்பிங் மாதிரி கறியை நிறைய கொடுத்துட்டு டெக்கரேஷனுக்காக சும்மா வத்தல், பட்டை,
பட்டை, அன்னாசி பூன்னு வச்சேன். நல்லி எலும்பு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு வீட்டில் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. நான் மறந்துட்டேன், வாங்கலை. மற்றபடி ஐசிங் சுகர்லேயும் சரி கேக்லேயும் சரி மட்டன் ஃப்ளேவரை இன்ஃபியூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிள்ளைங்க கிட்ட காட்டினப்போ அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்படியே அந்த வெங்காயம் வதங்கும் போது அந்த வாசனை எனக்கு இங்க வருதுடா குட்டிமணி. இது என்ன பலாக்கொட்டை புரியலா? இல்லையே, பலாக்கொட்டை மேல இவ்வளவு பேட்டர்ன் இருக்காது. ஆனா பலாக்கொட்டைங்களா? இது பலாக்கொட்டை இல்லையா? பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சிக்கிட்ட இருந்து பட்டை உருவிட்டு பூச்சி கூட விட்டு வைக்கலாம் நம்மளுங்க. பூச்சை வச்சு பொரியல்லாம் வர பண்ணலாமா? இது என்ன கிச்சனா ஒயின் சாப்பாடா? இன்னும் வெளியில கலாச்சாரம் வைக்கலாங்கன்னு வீட்லயே காய்ச்ச சொல்றாங்களா? மேகியா? உனக்கு மண்டையில பிரச்சனை. குட்டிமணி என் ஷூவை பார்த்த? அங்கே பார். வடக்கு பெசல் இட்லி. ஏண்டா இட்லியை தயிரில் ஊற வச்சுட்டு இதை பெசல் இட்லின்னு சொல்லி தின்னுக்கிறீங்களா நீங்க? பச்சை சட்னி போட்டா அது பெசல் இட்லியா? உருளைக்கிழங்கு பூரியா? வாட் அந்த எர்த்துரா? ஆல்பன்லீபெல் சாக்லேட். நெஞ்செல்லாம் லைட்டா வலிக்குதுடா குட்டி பண்ணி. ஏன்னா வெங்காயம் கொத்தமல்லி தானே போட்டுட்டு இருந்தீங்க. இரு, இதுக்கு மேல ஒரு சாக்லேட்டு. இதுக்கு மேல இந்த உலகத்துல நம்மளால இருக்க முடியாது. சீக்கிரம் நிலாவுல பிளாட் போட சொல்றான். அங்க போய் வீடு வாங்கி செட்டில் ஆயிடும். வத்தல் எடுத்துன்னு போய் ஏன்டா பூரி வாயில வெல்கட்டாயமா திணிச்சிட்டு இருக்காங்க? இட்ஸ் வால்கனோ பூரி. வாட் அந்த எர்த்துரா? வெல்கனோ பூரியா? ரேஷன் கல்ல கிருஷ்ணாயில் ஊத்துறதுக்கு பொனல் வச்ச மாதிரி இருக்கடா இது. ட்ரூ 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 ட்ரூ. தயிரா? பச்சை சட்னி கரெக்டா பொனல் வழியா உள்ள ஊத்துறா இருப்பாரு. பாணி கிட்ட இருந்து பூரியை பிரிச்சது கூட மன்னிச்சலாம்டா. ஆனா வலுக்கட்டாயமா அதுல வத்தலேட் வந்து சொல்றீங்க பாரு, அதை என்னால ஒருபோதும் மன்னிக்க முடியாதா? வணக்கங்க, நான் ஸ்ரீரங்கம் சுகர் கேசரி சங்கீத கண்ணன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மனுஷனுக்கு மனப்பிரச்சனை இருக்கலாம், ஆனால் மலை பிரச்சனைன்றது இருக்கவே கூடாது. அதை சரி பண்ணுறதுக்கு தாங்க இந்த மருந்து. முதல்ல சுட சுட நூடுல்ஸை செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அது தெரியாதனமாக திருட்டு வந்துடுங்க. அப்புறம் அது மேலே இருக்கிற சாக்லேட் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிறத இந்த சூடான நூடுல்ஸில் போட்டு குச்சி வச்சு குத்தி குழப்பி சாப்பிட்டு வந்தீங்கன்னா காலை மாலை இரவு இந்த 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு புடிங்கன்னு அடிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பையா நைஸ் தோசையை நைஸாக போட்டு கொண்டு இருக்கிறார். சாக்லேட்? என்னடா சாக்லேட் தோசையா? அதுக்கு மேல சீஸ். அதுக்குள்ள பசி இது பொழுது வாழைப்பழம் சாப்பிட போறாரு. அது அவரு சாப்பிடறதுக்கு இல்லையா, தோசையில போடுறதுக்கா? இன்னும் வாழைப்பழ சாக்லேட் சீஸ் தோசையாடா? சரி, இவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கே. ஒரு தோசையை எப்படிலாம் டிசைனா அபியூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் அபியூஸ் பண்ணுகிறாங்க. ஓ, சட்னிக்கு பதில் சாசு சரியா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை.